வணக்கம் நண்பா நண்பிகளே. 2025 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சில ராசிகள் பற்றி சொல்ல போகிறேங்க. பல பிரச்சனைகள் காத்திருக்குது. இதை முன்கூட்டியே இந்த பதிவு பார்க்குறீங்க அப்படின்றப்ப அந்த பிரச்சனையை ஓரளவு தவிர்த்துக்கலாம். ஜோதிடத்தில் முழு சுபர் என அழைக்கப்படும் குரு பகவான் 2025 ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கார். அவர் பெயர்ச்சி மற்றும் அதிசார பெயர்ச்சி காரணமாக சில ராசிகள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குங்க. அது எந்தெந்த ராசிகள்ன்றதை பதிவில் தெளிவாக பார்க்கலாம். 2025 குரு பகவான் 2 ராசிகளை பெயர்ச்சி. ஆண்டு தொடக்கத்தில் குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிறாரு. தொடர்ந்து மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. அக்டோபர் 18ஆம் தேதி அதிசார பெயர்ச்சியை மேற்கொள்ளக்கூடிய குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு மாறுறது இருக்கார். இது மாதிரியுடைய மாற்றங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு வகையான மாறுதலை உண்டு பண்ணும். நீங்கள் மிதுன ராசியாக சேர்ந்தவங்களா இருந்தீங்க அப்படின்றப்போ குருவோட அமைப்பு காரணமாக இந்த புத்தாண்டில் நிதி மற்றும் தொழில் ரீதியாக பல திடீர் மாற்றங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் அதீத நம்பிக்கை மற்றும் அவசர முடிவுகளை நீங்கள் எடுக்கிறது நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். அது மாதிரி பண்ணிங்கன்றப்போ நிதி சார்ந்த இழப்புகள் நிறைய வரும், பண இழப்புகள் நிறைய வரும். முக்கியமாக எந்த ஒரு செயல் திட்டங்களிலும் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு விஷயத்திலும் உள்ள அபாயத்தை உணர்ந்து செயல்படணும். வாகன வண்டிகள்லாம் பயன்படுத்துகிறீங்கன்ற பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். பிறரிடம் வாக்குவாதம் தகராறுகள்லாம் ஈடுபடுறது நீங்கள் இந்த புத்தாண்டுலேருந்து தவிர்த்துக்கணும். முக்கியமான விஷயம். 2வது மிக முக்கியமான ராசி நீங்கள் தனுசு குரு பெயர்ச்சி ராசியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. தனுசு ராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த ஆண்டில் குருவோட பார்வை கிடைச்சா கூட குருவோட மாற்றங்கள் காரணமாக பணியிடத்தில் பல சவால்கள் சந்திப்பீங்க. வேலை செய்கிற இடத்துல குறிப்பாக உங்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும். தவறான புரிதல் காரணமாக பிரச்சனைகள் ஏற்படும். முதலீடு செய்ய நினைக்கணும்னு கொஞ்சம் யோசித்து முதலீடு செய்யணும். இல்லைனா நஷ்டத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதேமாதிரி பெரிய பண வர்த்தனைகளில் கவனம் தேவை. குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? இதுவே நீங்கள் மகர ராசியாக இருந்தீங்கன்றப்போ நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். 2025 தொழில் தொடர்பான வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்படுங்க. ஏதாச்சும் பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்கன்றப்போ அதில் ஏதாச்சும் உங்களுக்கு தேடி பிரச்சனை வரும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒழுக்கக்கேடான விஷயங்கள் ஈடுபடுறதை தவிர்க்கணும். முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் தொடர்பான விஷயங்களை முதலீடு செய்கிறீங்கன்றப்போ நல்லா அதில் டேலண்ட்டாக பிரில்லியண்ட்டாக இருக்கிறவங்களை யோசிச்சு அவங்க கேட்டு அப்புறம் தான் இதெல்லாம் பண்ணணும். சரிங்களா? நீங்களே ஆட்டோமேட்டிக்காக எதையும் போய் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அது பிரச்சனையாக சேரும். 4வது நீங்கள் மீன ராசியாக இருந்தீங்கன்றப்போ சுகஸ்தானத்தில் குரு மாற இருக்காரு. குருவோட அமைப்பால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கும். இந்த ஆண்டில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிலம் வாங்கும் யோகம் விருப்பது தொடர்பான விஷயங்கள் அவசரம் காட்டக்கூடாது. உங்களோட பணி சுமை அதிகரிக்கும். முக்கியமாக மன அழுத்தம் அதிகரிக்கும். சோர்வு அதிகமாக இருக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை வராமல் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இப்போ நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா, அந்த 5 ராசியுமே பயப்படணுன்ற ஒரு அவசியமே கிடையாது. கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கிட்டால் போதும். சரிங்களா? எந்த ஒரு விஷயம் தொடங்குறதாலும் எந்த விஷயத்த பண்ணுறதா இருந்தாலும் 1க்கு 2 முறை கவனமாக இருந்து நீங்கள் யோசிச்சு பத்திரமா இருந்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு கெட்டதும் வரப்போகிறதே கிடையாது. இன்னும் நீங்கள் மீனம் ராசியாக இருந்தீங்கன்றப்போ உங்களுக்கு சனி பகவானோட தாக்கம் 7 சனி தொடங்கும். சரிங்களா? நீங்கள் இன்னும் கொஞ்சம் மேஷ ராசியாக இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 7 சனி தொடங்குறதால எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ஏதாவது பிரச்சனை வரும். திருமண வாழ்க்கை, ஃபினான்ஷியலு, இதெல்லாம் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 7 சனி பிடிக்கிறாங்க அப்படின்றப்போ கொஞ்சம் ஆட்டி படைச்சிட்டு தான் போவாங்க. நீங்கள் முருகப்பெருமான வழிபட்டீங்கன்றப்போ உங்கள் பிரச்சனைலாம் தீரும். இது மாதிரி கிரகநிலைகளில் கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருக்குன்றப்போ கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு இது கிரகநிலையே கிடையாது. எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் 1க்கு 2 முறை யோசித்து பண்ணலாமா, பண்ண வேணாவா, பண்ண நன்மதி கிடைக்குமா, பண்ண தீமதி கிடைக்குமான்றது யோசித்து தான் பண்ணணும். இப்போ நான் சொன்ன இந்த 4 ராசிகள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். பெரிய ஆபத்து விபத்தில் ஏற்படாது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் நம்ம விதியை மதியால் வெல்லலான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் சிரமமாக இல்லாமல் சீரான பாதையில் போகும். சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி சகோதர சகோதரிகளே.